வணக்கம். புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கான அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெறுவது தொடர்பான அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு, சேர்மேன் பாலன், திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நந்தா சரவணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பெருமாள், தமிழ் மாநில குழு உறுப்பினர் முருகன், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனராஜ், இந்திய கம்யூனிஸ்ட், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெறுவது குறித்து அனைத்து கட்சிகளின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அவை தீர்மானமாக ஏற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட உள்ளது. இந்நிலையில் இக்கூட்டத்தை காங்கிரஸ் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் புறக்கணித்தன என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய NR காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர்கள் வஞ்சிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் மீனவர் பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மீனவர் பிரிவு தலைவர் காங்கேயன் வரவேற்க மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பேசுகையில், சுனாமி பாதிப்பின் போது மத்திய அரசு புதுவைக்கு அளித்த 900 கோடியில் சிறிய தொகை மட்டுமே மீனவர்களுக்கு பட்டுவாடா செய்யப்பட்டதாகவும், அது மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் புதுவைக்கு நிறைய பணம் வந்ததாகவும் அவற்றிற்கெல்லாம் கணக்கு காட்டவில்லை என தெரிவித்தார். தற்போதைய NR காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர்கள் வஞ்சிக்கப்பட்டு வருவதாகவும், மீனவ சமுதாயத்தை பாதுகாக்க முதலமைச்சர் ரங்கசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சுமத்திய அவர், இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை மீட்கவும் மாநில முதலமைச்சர் என்ற முறையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், எனவே காங்கிரஸ் கட்சி தலைமையில் மீனவர்கள் ஒன்று திரண்டு ஊர்வலம் நடத்தி ரங்கசாமியை சந்தித்து கேள்வி கேட்டு உரிமைகளை மீட்டெடுக்க போராட வேண்டும் என்றார். மேலும் இலங்கை அமைச்சர்களிடம் பேசி மீனவர்களை தான் மீட்டு வருவதாகவும், தற்போது இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை 20ஆம் தேதிக்குள் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். சுனாமியில தான் ஒரு வேலையும் அவர் செய்யல. சுனாமியில மத்திய அரசாங்கத்தில் வாங்கின பணத்தை பட்டுவாடா பண்ணி கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு மீதி பணம் எங்க போச்சுன்னு தெரியல. அதுக்கு தானே பேர் வந்தது. தானே பேர்ல பாதிக்கப்பட்டீங்க. மத்திய அரசாங்கம் 800 கோடி ரூபாய் திட்டம் போட்டு கொண்டு வா பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. போன வருஷம் பட்ஜெட்ல அந்த பணத்தை சேர்த்தாங்க. ஆனா இது வரைக்கும் திட்டமே போடல. ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஆரிய பேர்லயும் பணம் கிடைக்கல, சுனாமிலையும் பணம் கிடைக்கல, முதியோர் பென்ஷனும் காலத்தோட கிடைக்கல. அதாவது உங்களுக்கு மழை இல்லா காலங்கள்ல, அதாவது மீன்பிடி இல்லா கால நிவாரணமும் கிடைக்கல, வீடு கட்டுற திட்டமும் இல்ல. அதாவது புதுவை மாநிலத்தில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது மீனவ சமுதாய மக்கள். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி, நீலகங்காதரன், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம், வழக்கறிஞர் முனுசாமி மற்றும் மீனவர் பிரிவு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற மாநில திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் துணை நிற்கும் என்று மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநில யூனியன் பிரதேசம் என்ற முறையில் பல்வேறு முரண்பாடுகளால் வளர்ச்சிப் பணியில் சிரமப்படும் சூழ்நிலையில் இருப்பதால் நமது மாநிலம் வேகமாக வளர வேண்டும் என்றால் தற்போதைய நிலையில் இருந்து மாறி முழு அதிகாரம் பெற்ற மாநிலமாக உருப்பெற வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து என்று தெரிவித்துள்ளார். மாநில அந்தஸ்து பெறுவதற்காக கடந்த காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அதன் பிறகு ஆட்சி அமைத்த காங்கிரஸ் மற்றும் NR காங்கிரஸ் அரசுகள் அதன் மீது தொடர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ள அவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் மக்கள் பணி செய்ய முடியாமல் அதிகார வர்க்கத்தின் பிடியில் இருப்பது ஒரு காலனி ஆதிக்க முறைதான் என்றும், எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்ற மாநிலங்களைப் போல் மக்களால் மக்களுக்கு உழைக்கும் அரசாக மக்கள் பிரதிநிதியின் ஜனநாயக மாண்புகளை மதிக்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பாக மாறுவதற்கு இத்தருணத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு காலம் கடந்த முயற்சியினை மேற்கொண்டாலும் விரைவான பயணத்தின் மூலம் நாம் அதனை வென்றெடுக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் 30 சட்டமன்ற பிரதிநிதிகளால் வைக்கப்படுகின்ற மக்கள் கோரிக்கைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மாறாக மத்திய அரசின் ஒரு சார்புநிலை செயலரை முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்டது வெட்கக்கேடானது என்றும், இப்படிப்பட்ட சூழலில் மிக முக்கிய இயக்கங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மாநில அந்தஸ்தை பெற புதுவை அரசு எடுக்கும் முயற்சிக்கு மாநில திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். உப்பளம் துறைமுகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த PVC பைப்புகள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை உப்பளம் தேங்காய்த்திட்டு துறைமுக பகுதி ஆற்றில் தரை தட்டி படகுகள் சேதமடைவதால்
அப்பகுதியில் படிந்துள்ள மணலை அள்ளும் பணி சமீப காலமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிக்கு பயன்படுத்துவதற்காக படகு நிறுத்தும் அருகில் பெரிய அளவிலான PVC பைப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென அவற்றில் தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். சேத விவரங்கள் குறித்து உடனடியாக மதிப்பிட முடியாத நிலையில் தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த உதயஞ்சாலை போலீசார் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சில்வர் ஷோரூமான புதுவை லட்சுமி ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட மாளிகையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவையில் சுமார் 77 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க புகழ்பெற்ற லட்சுமி ஜுவல்லரியின் வாடிக்கையாளர் சேவையில் புதிய முயற்சியாக தென்னிந்தியாவின் மிகப்பெரிய வெள்ளி நகை மற்றும் வெள்ளி பொருட்களுக்காக கொசக்கடை வீதியில் அமைக்கப்பட்டுள்ள லட்சுமி சில்வர்ஸ் பிரம்மாண்ட மாளிகையின் திறப்பு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய ஷோரூமை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி உரிமையாளர் நவீன் பாலாஜி மற்றும் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், சில்வர் ஜுவல்லரி ஊழியர்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். சுமார் 10,000 சதுர அடியில் 3 தளங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இக்கட்டிடத்தில் பிரத்யேக வெள்ளி கொலுசுகளுக்காக தனித்தளமும், பிரத்யேக பூஜை பொருட்களுக்காக தனித்தளமும், பிரத்யேக பரிசு பொருட்களுக்காக தனித்தளம் என்று 3 தளங்களில் வெள்ளி நகைகளும் பொருட்களும் குவிக்கப்பட்டுள்ளன. திறப்பு விழா சிறப்பு சலுகையாக வெள்ளி கொலுசுகளுக்கு முற்றிலும் செய்கூலி சேதாரம் இன்றி வழங்கப்படுகிறது. மேலும் வெள்ளி நகை சேமிப்பு திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. வறுமையால் தற்கொலை செய்து கொண்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர் கணேசனின் குடும்பத்தாரை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுவையில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பல்வேறு துறைகளில் பணியில் அமர்த்தப்பட்டு பின் NR காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றதும் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 ஊழியர்களில் ஒருவரான வில்லியனூர் அரசூர்பேட்டையைச் சேர்ந்த கணேசன் வருமானமின்றி குடும்ப வறுமையால் விரக்தி அடைந்து விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து உயிரிழந்த கணேசனின் குடும்பத்தினரை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் 1500 பேரை மீண்டும் பணியில் சேர்ப்பதாக உறுதியளித்த முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை ஒருவரை கூட பணியமர்த்தவில்லை என்று தெரிவித்தார். 4500 பேருக்கு பணி வழங்க நிதி ஆதாரம் இல்லை என்று கூறும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது தொகுதியைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டவர்களை மருத்துவமனை, பால் பண்ணை, கூட்டுறவு சங்கங்களில் பணியில் அமர்த்தியுள்ளதாகவும் இவர்களுக்கு சம்பளம் வழங்க நிதி ஆதாரம் எங்கிருந்து வந்தது என்று கேள்வி எழுப்பிய அவர் மத்திய அரசிடம் நிதி ஆதாரம் பெற்று பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் பணி நீக்கத்தால் தற்கொலை செய்து கொண்ட கணேசனின் குடும்பம் ஆதரவின்றி நிற்பதாகவும் அவரது குடும்பம் உள்பட இதுவரை தற்கொலை செய்து கொண்டுள்ள 3 ஊழியர்கள் குடும்பத்தினருக்கும் அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அரசூர் பேட்டை சேர்ந்தவர் இப்பொழுது இறந்திருக்கிறார். இந்த வேலையிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்டு வறுமை தாங்காமல் வேலை இல்லாமல் இறந்து இறக்கின்ற நிலை மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியில் நடந்து வருகிறது. இதற்கெல்லாம் திரு ரங்கசாமி அவர்கள் புதுவை மாநில மக்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அது மட்டுமல்லாமல் இது சம்பந்தமாக இந்த தொழிலாளர்களுடைய வேலை நீக்கம் செய்வது சம்பந்தமாக மத்திய அரசிடம் நான் இதை விளக்கி கூறியிருக்கிறேன். இது மாநில அரசுடைய செயலாக இருக்கின்ற காரணத்தினால் மத்திய அரசும் இதை உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. நெசவாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நாளை 13ஆம் தேதி புதுவை கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை மாநில தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவையில் கைத்தறி நெசவு தொழிலை பாதுகாக்கவும் நெசவாளர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடந்த 1972ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட பான்ஃபேப் கூட்டுறவு சங்கத்தில் சுமார் 12,000 உறுப்பினர்கள் சேர்ந்து பணியாற்றி சிறப்பாக செயல்பட்ட நிலையில் காலப்போக்கில் நலிவடைந்து வந்ததாகவும் அப்போது ஆட்சி பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்றக் கழக முதல்வர் ஜானகிராமன் நெசவாளர்களை காக்க கைத்தறி துணியை அரசே கொள்முதல் செய்து இலவச துணி வழங்கும் திட்டத்திற்கு பயன்படுத்த வைத்ததன் மூலம் மீண்டும் நெசவாளர்களின் வாழ்வில் ஒளி வீசியதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் கடந்த காங்கிரஸ் அரசு சுய லாபத்திற்காக வெளியிலிருந்து பாலிஸ்டர் துணிகளை கொள்முதல் செய்து கொடுத்ததாகவும்
அதனையே என்ஆர் காங்கிரஸ் அரசும் கடைபிடித்து வருவதால் கைத்தறி நெசவாளர்கள் நெய்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் கொள்முதல் செய்யப்படாத நிலையில் ஏற்கனவே கொள்முதல் செய்த துணிக்கு கொடுக்க வேண்டிய 2.5 கோடி ரூபாயும் கொடுக்கப்படாமல் உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், நிலுவைத் தொகையை வழங்கி துணிகளை கொள்முதல் செய்து கூலி உயர்வு, பாவுநூல் வழங்க கோரியும் நெசவாளர்களுக்காக செயல்படும் அதிகாரிகள் அவர்களுக்கு எதிராக செயல்படுவதையும் பல்வேறு முறைகேடுகள் செய்து வருவதை கண்டித்தும் கடந்த 26ஆம் தேதி முதல் நெசவாளர்கள் ஃபான்ஃபேப் அலுவலகத்தில் தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அரசு இதுவரை செவிசாய்க்காததால் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி நாளை 13ஆம் தேதி தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் நெசவாளர்களுடன் இணைந்து தட்டாஞ்சாவடியில் உள்ள கூட்டுறவு சங்க பதிவாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுவை கம்பன் விழாவில் பாவமும் சாபமும் என்னும் தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கில் கவிஞர் வாலி கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுவை கம்பன் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட 48வது கம்பன் விழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் கம்பன் இசையமுது வதமும் வாதமும் என்னும் தலைப்பில் எழிலுரை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதனையடுத்து ராமன் குற்றவாளியே என்னும் தலைப்பில் வழக்காடு மன்றம் நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து கவிஞர் வாலி தலைமையில் பட்டம்மாள் கோவிந்தசாமி அறக்கட்டளை நிறுவனர் கோவிந்தசாமி முன்னிலையில் பாவமும் சாபமும் என்னும் தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. தசரதன் சாபம், அகலிகை சாபம், விராதன் சாபம், கும்பகர்ணன் சாபம், ராவணன் சாபம் குறித்து தமிழ் அறிஞர்கள் உரையாற்றிய நிலையில் கவிஞர் வாலி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். உலக செவிலியர் தினம் புதுவை அரசு பொது மருத்துவமனை செவிலியர்களால் கொண்டாடப்பட்டது. பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த தினமான உலக செவிலியர் தினம் புதுவை அரசு பொது மருத்துவமனையில் கொண்டாடப்பட்டது. மருத்துவமனை கருத்தரங்கு அறையில் செவிலியர் கண்காணிப்பாளர்கள் பாரதி, ரஞ்சிதம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை செவிலியர்கள் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் உருவப்படம் முன் நின்று மெழுகுவத்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். தொடர்ந்து செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் அனைவரும் அலங்கரிக்கப்பட்ட அம்மையாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.